வீட்டோட எலிவேஷன் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எதனாலன்னா G+2 டைப்பில் 3 ஃப்ளோர்ஸை பில்ட் பண்ணியிருக்கிறதுனாலையும் 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா சவுத் வெஸ்ட் கார்னர் சைட்டாக இருக்கிறதுனாலையும் வீட்டுக்கு 2 பக்கமும் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் அண்டு டைல்ஸ் ஒர்க்கோட கிராண்டாக எலிவேஷன் பிளான் பண்ணியிருக்கிறதுனால வீட்டோட அவுட்டர் லுக் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் அடிஷ்னல் பியூட்டி என்னென்னா டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லேயும் வீடு ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட்ஸ் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாமல் வீட்டோட இன்டீரியர்ஸையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியஸாக ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மற்ற ஹைலைட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு வசதியாக வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செகண்ட் ஃப்ளோரில் தனியாக ஹோம் தியேட்டர் ரூம் கொடுத்து அதில் ப்ரொஜெக்டர் அண்டு ஸ்க்ரீன் செட்டப்பும் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே அதிகப்படியாக சூரிய ஒளி வர்றதுக்காக சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்டோட கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் வடிவமைச்சிருக்காங்க. கார்னர் சைட்டாக இருக்கிறதுனால 2 பக்கமும் பெரிய ஆட்டோமேட்டிக் கேட் கொடுத்து 3 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுற விதமாக க்ரீனாக லான் செட்டப்பும் என்ட்ரன்ஸில் பெரிய வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது சவுத் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை சவுத் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. கார்னர் சைட்டாக இருக்கிறதுனால 2 பக்கமும் நிறைய டெக்ஸ்சர் டிசைன்ஸ் அண்டு டைல்ஸ் ஒர்க்கோட எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் டைம்லையும் எலிவேஷன் ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட்ஸ் கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் சவுத் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 40 அடி அகல ரோடு, அதே வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 30 அடி அகல ரோடு. அங்கேயும் ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்குது. 2 என்ட்ரன்ஸ்லையுமே பெரிய ஆட்டோமேட்டிக் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம காரில் உட்காந்துக்கிட்டே கூட ரிமோட் மூலிமா ஈஸியாக கேட்டை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா 2550 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் ஏரியா 5300 ஸ்கொயர் ஃபீட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே எல் ஷேப்பில் பெரிய கார் பார்க்கிங். தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சீலிங்க்கு ஃபுல்லாக நிறைய லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வால்ஸுக்கு கூட ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டட் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அங்கே க்ரீனாக லான் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஸ்பேஸில் மோஷன் சென்சார் லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் நம்ம வந்தால் லைட் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆயிரும். அதே மாதிரி நம்ம வெளியே போனதுக்கப்புறம் இல்லை வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்பேக் ஏரியா விட்டு அங்கே பாத்வேவோட க்ரீனாக லான் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் வால்ஸுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இதில் 3 காரை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். இது சர்வெண்ட் ரூம். நமக்கு தேவைப்பட்டால் இதை ஆஃபீஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் 11.25 x 12. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 7.5 x 4. இது வெஸ்ட் சைட் என்ட்ரன்ஸ். இங்கேயும் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பெரிய ஆட்டோமேட்டிக் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்ட்ரன்ஸ்லையும் வீட்டோட அவுட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுற விதமாக மெயின் டோருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோவோட பெரிய ஃபவுண்டைன் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற சவுண்ட் கேட்கும் போது மைண்ட் ரிலாக்ஸிங்காக நல்லா இருக்குது. இது வீட்டோட மெயின் டோர். ஸ்டீல் டோர் 8 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. கிராண்ட் லுக்குக்காக சுற்றியும் கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு டோரில் ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே பெரிய ஃபயர் ஸ்பேஸ். சைஸ் 18.5 x 15.25.
தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. லிவிங் ஹால் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்மளை குயிக்காக பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா, அதாவது கெஸ்ட்டோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா, நம்ம இங்கே ஃபயர் ஸ்பேஸ்லேயே பார்த்துட்டு அவங்க குயிக்காக போகிறதுக்கு வசதியாக இருக்கும். சோஃபா, சென்டர் டேபிள், டிவி யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க்கோட ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் 3 ஃப்ளோர்ஸ் இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் சுலபமாக போயிட்டு வரதுக்கு வசதியாக வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டை 4 அடி அகலத்தில் பிளான் பண்ணி பூராதுக்குமே கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே ஒரு பெரிய கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் லிவிங் ஹால். கிராண்ட் லுக்குக்காக வீடு முழுக்க சீலிங்க்கு பூராமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். சோஃபா, டீபாய், உட்டன் காட், டைனிங் டேபிள், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி எல்லா ஃபர்னிஷிங் ஐட்டமும் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட் ரெடி பண்ணி அங்கே 70 இன்ச்சில் பெரிய டிவி மாட்டியிருக்காங்க. இந்த லிஃப்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே கிரானைட்டில் கிராண்டாக அலே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து டைனிங் ரூம். லிவிங் ஹால் அண்டு டைனிங் ரெண்டு சேர்த்து இதோட டோட்டல் சைஸ் 18.5 × 29. சென்டரில் 6 சீட்டர் டைப்பில் ஒரு பெரிய டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஸ்பேஸையும் டைனிங் ஸ்பேஸையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த டிவி யூனிட்டையே பார்ட்டிஷன் வாலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோரேஜுக்காக பேஸ் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட எல்இடி டச் சென்சார் மிரரும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் பக்கத்தில் டபுள் லைட் வால் கொடுத்து சீலிங் சென்டரில் ஒரு பெரிய ஸ்கைலைட் பிளான் பண்ணி கோர்ட்டியார்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டால் இந்த கோர்ட்டியார்ட் ஸ்பேஸில் பூஜா ரூமும் பில்ட் பண்ணிக்கலாம். கோர்ட்டியார்டில் வால்ஸுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதில் ப்ரொஃபைல் லைட் மாட்டியிருக்காங்க. மேலே கொடுத்துருக்கிற பெரிய ஸ்கைலைட் மூலிமா வீட்டுக்குள்ளே அதிகப்படியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வருது. இதனால் வீடே பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்குது. டைனிங் ரூம் அடுத்து கிச்சனோட என்ட்ரன்ஸில் கிரானைட் டாப்போட ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. இது கிச்சன் சைஸ் 17 × 13. கிச்சனில் யூ ஷேப்டில் பெரிய டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 2 சிங்க் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த 2ல் ஒன்று மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க். டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே கிளாஸ் டோரோட நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க.
ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக ஜன்னல்களில் பூரா 4 பக்கமும் கிரானைட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3 பர்னர் டைப்பில் ஸ்டவ், மேலே எலக்ட்ரிக் சிம்னி, குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் கீழேயே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ள இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்பில் கார்னரில் இந்த இடத்துல டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினட்ஸில் விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. டூ டோர் டைப்பில் பெரிய ஃப்ரிட்ஜும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி 11க்கு 5 அடி சைஸில் தனியாக சர்வீஸ் ரூமும் பிளான் பண்ணி இங்கேயும் ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸும் அது போக ஒரு டேபிள் டாப்பும் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் இந்த மாதிரி எல்லா அப்ளையன்சஸும் வாங்கியிருக்காங்க. எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 17க்கு 15. சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், அதுக்கு ஹெட்போர்ட் டிசைன், மேட்ரஸஸ், பில்லோ, சைட் டேபிள், பேக் சைடு வாலுக்கு போகாமே ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க், மேலே ஏசி, அது போக ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப் இந்த மாதிரி எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா, ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டோரேஜ் கேபினட்ஸோட கொடுத்துருக்காங்க. இது வாக்கின் வார்ட்ரோப், சைஸ் 8க்கு 5.5. இங்கேயும் ஸ்டோரேஜ்க்காக ஃபுல்லாமே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5.5க்கு 9. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2ஆக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா அட்டாச்சு பாத்ரூம்லையுமே தெர்மோஸ்டேட்டிக் ஷவர் பேனல் மாட்டியிருக்காங்க. இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 30க்கு 7 அடி சைஸில் லாபி. சீலிங் ஃபுல்லாக ஜிப்சம் போர்ட் வித் வாக்ஸ் பேனலில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார்னரில் சின்னதாக ஒரு ஸ்டடி ஏரியா. இது கெஸ்ட் பெட்ரூம், சைஸ் 12க்கு 11.
அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 11க்கு 5. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச இடமான ஹோம் தியேட்டர் ரூம்க்கு என்ட்ராரோ. சைஸ் 13க்கு 11. ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன், ஸ்பீக்கர்ஸ்னு ஹோம் தியேட்டர் செட்டப் கொடுத்து வால்ஸுக்கு போகிற சவுண்ட் ப்ரூஃப் பேனல்ஸும் சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோம் தியேட்டர் ரூமில் ஏசியும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 17க்கு 15. வாக்கின் வார்ட்ரோப் சைஸ் 5.5க்கு 8. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5.5க்கு 9. இந்த வீட்டில் எல்லா அட்டாச்சு பாத்ரூம்ஸையுமே ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு நல்லா பெருசாக வசதியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த லக்ஸரியஸ் வில்லா வந்து சேலுக்காக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது போக இவங்ககிட்ட இண்டிவிஜுவல் வில்லா ப்ராஜெக்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்கில் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட சைட் இருக்குது, அதில் இந்த மாதிரி லக்ஸரியஸாக கட்டித்தர சொன்னாலும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது செகண்ட் ஃப்ளோரோட 3rd பெட்ரூம். சைஸ் 12க்கு 14.25. எல்லா பெட்ரூம்லையுமே உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோ, ஏசி, சீலிங் ஒர்க், அது போக டிவி யூனிட், வார்ட்ரோப், கபோர்டுன்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 11க்கு 4.5. இந்த லக்ஸரியஸ் 5 BHK வீட்டை ஜேஜே பில்டர்ஸ் வந்து சேல்ஸுக்காக கட்டியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சியில் கேகே நகர் பக்கத்தில் அண்ணா நகரில் மெயின் ஏரியாவில் SBOIA ஸ்கூலுக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலே டெரஸ் போகிறதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக 2 மெட்டல் டோர் மாட்டியிருக்காங்க. இந்த வீடு திருச்சியில் கேகே நகர் பக்கத்தில் அண்ணா நகரில் SBOIA ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 3.5 crore. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை எங்ககிட்ட சைட் இருக்குது, இந்த மாதிரி லக்ஸரியஸாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ஜேஜே பில்டர்ஸாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க லக்ஸரி ஹவுஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு பூராமே ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. டேங்க்கு பக்கத்தில் ஒரு ரூம் ஃபேப்ரிகேட் பண்ணி இதில் RO பிளான்ட்டும் ஹீட் பம்பும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் இண்டிவிஜுவலாக ஹீட்டர் மாட்ட வேண்டியதில்லை. அது பதிலாக இங்கே காமனாக 200 லிட்டரில் ஒரு பெரிய ஹீட்டர் மாட்டி இங்கேருந்து ஹீட் பம்ப் மூலிமா ஒவ்வொரு ரூமுக்குமே ஹாட் வாட்டர் சப்ளை பண்ணியிருக்காங்க. திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், SBOIA ஸ்கூல் அண்டு வேலம்மாள் ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. ஹாய், ஐ எம் ஜாய்ஸ் ஜஸ்டின், ஃபவுண்டர் ஆஃப் ஜேஜே பில்டர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வில்லா ஜேஜே பில்டர்ஸோட ஒன் ஆஃப் த வில்லா.
ஜேஜே பில்டர்ஸ் வந்து எங்களோட 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு ரா பில்டிங்காக கொடுக்க மாட்டோம். ஸோ கஸ்டமரோட வியூ ஆஃப் பாயிண்டில் அவங்களோட கம்ஃபர்ட்னஸ், சேஃப்டி எல்லாத்தையும் நாங்கள் மைண்டில் வச்சு ஒரு கம்ப்ளீட் ஹோமாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு இந்த வில்லாவும் ஒரு எக்ஸாம்பிள். மற்ற டீட்டெயில்ஸ், சைட் விசிட் அண்டு புக்கிங்க்கு ஜேஜே பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.